ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா நிலா சோழன்னு பார்த்திங்க அப்படின்னா பாண்டி சோகமாக இருக்கனால ஏன்ட சோகமாக இருக்க நாங்கள் வேணால் வானதி கிட்ட பேசட்டுமான்னு கேட்குறப்ப பாண்டி வந்து அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேரன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் மனசில் பட்டதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் தமிழில் தான் எல்லாமே தெரியுது, ஹிந்தியில் தெரியலன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து கூகுளில் போய் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இதில் வந்து பண்ணால் ஈஸியாக டிரான்ஸ்லேட் ஆயிரும் பல்லவன் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி ரொம்ப கஷ்டப்படுறான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன்னு பார்த்திங்க அப்படின்னா வானதி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி பேசுகிறாங்க. வானதி கிட்ட நிலா வந்து எதுக்காக இப்போ அவசரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கீங்க, பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு நிலா வந்து வானதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. வானதி அவங்களோட நல்ல விதமான அட்வைஸை புரிஞ்சுக்காம நீங்கள் எதுக்கு இந்த அட்வைஸ்லாம் எனக்கு பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஒழுங்காக கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க. இதனால சோழன் ஒன்று கூப்பிட்டதே தப்பு, தயவுசெய்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோவத்தில் வானதி போய் பாண்டி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உன்னை யார் வந்து அவங்க 2 பேரையும் அமைச்சு பேச சொன்னால் எங்கே நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேங்கிற பயத்தில் அவங்க 2 பேரையும் தூது விட்டுருக்கியான்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட போய் வானதி வந்து பேசுவாங்க. நான் யாரையும் அனுப்பலை, அவங்க கூட பேசுகிறேன்னா சொன்னாங்க, நான் பேச வேணாம் தான் சொன்னேன், அதை மீறி தான் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டியை வானதி கிட்ட சொல்லுவாங்க. நான் ஒன்று எனக்காகலாம் ஒன்றும் பேச சொல்ல, நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கூட வேணால் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தயவுசெய்து இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு பாண்டியை திட்டி அமைச்சிருவாரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை எப்படி தான் தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.